பேசும் மை நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் தங்களை அழைத்துச் செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி. இன்னைக்கு நாங்க அத்தியாயம் 26 பதக்கமும் விளக்கமும் இதை தான் வாசிச்சு காட்ட இருக்கோம். வாங்க கதைக்குள் பயணிப்போம். கோதகனும் கேசவனுமாக கஷியிலிருந்து மாயாபுரியை நோக்கி நடக்கலானார்கள். வழி நெடுக அந்த நீர்த்துளி பதக்கத்தை எப்படி எடுப்பது என்ற சிந்தனையிலேயே நடந்தான் கோதகன். அதை செய்ய வேண்டாம், அதனால் வேறு ஏதாவது தீங்கு நேர்ந்திடும், அந்த தீங்கிற்கு கோதகன் காரணமாகிவிடக்கூடாது என்று கோதகனிடம் சொல்லிக்கொண்டே வந்தான் கேசவன். நீர்த்துளி பதக்கத்தை எப்படி எடுப்பது, அதை எப்படி கஷிக்கு கொண்டு வருவது, தன் மக்களை எப்படி மீட்பது என்று கோதகனும், நீர்த்துளி பதக்கத்தை எப்படி எடுக்க விடாமல் தடுப்பது, அது எப்படி களவு போகாமல் பாதுகாப்பது, மாயாபுரியை எப்படி இந்த மாய வலையிலிருந்து மீட்பது என்று கேசவனும் யோசித்து கொண்டும் விவாதித்து கொண்டும் நடந்ததில் நாட்கள் போனதே தெரியாமல் மாயாபுரி எல்லையிலிருந்து சுமார் ஒரு 10 மைல் முன்னதாகவே நின்றான் கேசவன். கோதகனையும் நிற்கச் சொன்னான். இங்கே பாரு கோதகா, இவ்வளவு பிடிவாதம் உனக்கு கூடாது. உன்னை அந்த கடவுள் எப்படியோ சரியான நேரத்தில் மாயாபுரிக்கு அனுப்பி வைத்து அந்த அசுரர்களிடமிருந்து காப்பாற்றியுள்ளார். மாயாபுரியில் அடைக்கலம் புகுந்ததால் உயிர் தப்பித்துள்ளாய். அப்படிப்பட்ட மாயாபுரிக்கே தீங்கு செய்ய உனக்கு எப்படி மனசு வருகிறது? நான் சொல்வதை கேள். அந்த நீர்த்துளி பதக்கத்தை எடுத்து எங்கள் ஊர் மக்களின் சாபத்திற்கு உள்ளாகாதே. மாமா, ஆனா என் ஊர் மக்களையும் என் பெற்றோரையும் எப்படி நான் காப்பாற்றுவது? அவர்கள் அந்த அசுரர்களால் அழிக்கப்பட்டு விட்டனர். நீ நினைத்தாலும் அவர்களை இனி காப்பாற்ற முடியாது. இல்லையே, அந்த சுக்கராச்சாரியார் சுவாமிகள் நீர்த்துளி பதக்கத்தை கஷிக்கு கொண்டு வந்தால் என் ஊர் மக்களை காப்பாற்றி விடலாம் என்று சொன்னாரே, அது உங்கள் காதில் விழவில்லையா? ஏன் விழாமல்? நன்றாகவே விழுந்தது. அதில் ஏதோ சூழ்ச்சி இருப்பது உனக்குதான் புரியவில்லை. மீண்டும் ஆரம்பத்திலிருந்து நமக்குள் விவாதம் வேண்டாம். நீ அந்த பதக்கம் எடுப்பதை பற்றி மறந்துவிடு. இல்லை இல்லை, இப்படியெல்லாம் நீ சொன்னால் கேட்க மாட்டாய். உன் அக்காள் மீது சத்தியம் செய், அந்த நீர்த்துளி பதக்கத்தை எடுக்கும் எண்ணத்தை கைவிடுகிறேன் என்று. கோதகா, என்ன யோசனை? இதற்கு மேல் கேசவனிடம் பேசி ஏதும் ஆகப் போவதில்லை என்பதை உணர்ந்த கோதகன் அந்த பேச்சுவார்த்தையை அப்போதைக்கு முடித்து கொள்ள வேண்டி தன் மாமாவிடம், சரி மாமா, நான் எடுக்க மாட்டேன், ஆனால் அக்கா மேலெல்லாம் சத்தியம் செய்ய மாட்டேன். சரி, அப்போ என் மீது சத்தியம் செய். மாமா, நான் எவர் மீதும் சத்தியம் செய்ய மாட்டேன். என்னை நம்புங்கள், அந்த பதக்கத்தை எடுக்க மாட்டேன் என்றால் எடுக்க மாட்டேன், போதுமா? சரி வா, இப்போது ஊருக்குள் செல்வோம். மாமா, எவருக்கும் தெரியாமல் சென்றோம் இல்லையா? அப்போ எவருக்கும் தெரியாமல் தான் திருப்பி ஊருக்குள் செல்ல வேண்டும். அதற்கு அவசியமே இல்லை கோதகா. கஷியில் நாம் கண்டதையும் கேட்டதையும் ஊர் தலைவரிடம் சொல்லி முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்ய சொல்ல வேண்டும். என்ன, நம் மீது சற்று கோபம் கொள்வார். ஆனால் நாம் சொல்லப்போகும் விவரங்களை கேட்டால் அவரின் கோபம் சற்று தனிய ஏதுவாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அது சரி, அப்போ இத்தனை நாள் நாம் ஊரில் இல்லாததை சமாளித்த என் அக்காவையும் மாட்டிவிடப் போகிறீர்கள் இல்லையா? ஓ, அப்படி ஒன்று இருப்பதை நான் மறந்துவிட்டேன். ஆனால் உண்மை தெரிந்தால் தலைவர் அவளையும் மன்னித்து விடுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது கோதகா. மாமா, நீங்கள் சொன்னதற்கு நான் ஒப்புக்கொண்டேன் இல்லையா? அதே போல இப்போது நான் சொல்வதற்கு நீங்கள் ஒப்புக்கொள்ளதான் வேண்டும். நாம் எப்படி எவருக்கும் தெரியாமல் கஷிக்கு சென்றோமோ அதே போல எவருக்கும் தெரியாமல் இப்போது மாயாபுரி சென்றாக வேண்டும். இதற்கு நீங்கள் சம்மதித்துத்தான் ஆக வேண்டும். சரி கோதகா, என் பேச்சை நீ கேட்டதால் உன் பேச்சை கேட்க வேண்டிய நிலையில் நான் உள்ளேன். அதனால் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அதற்கு நாளை காலை 6 மணி வரைக்கும் காத்திருக்க வேண்டுமே. கோதகன் கராராக கூறியதும் வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டாலும் மனதிற்குள் ஊருக்குள் சென்றதும் தலைவரிடம் எவ்வளவு சீக்கிரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சொல்லியாக வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தான் கேசவன். காலை வரையெல்லாம் காத்திருக்க வேண்டாம் மாமா, இங்கேயே அமர்வோம். நிச்சயம் இரவு நேர காவலர்கள் மாறுவார்கள். அப்போது எவர் கண்ணிலும் படாது ஊருக்குள் சென்றிடுவோம். சரியா?
அதுவரை இங்கேயே இந்த புதரின் மறைவில் அமர்ந்திருப்போம் என்று கோதகன் சொன்னதும் மாமனும் மைத்துனருமாக அந்த இடத்திலேயே அமர்ந்து கொண்டு காவலர்கள் மாறும் நேரத்திற்காக காத்திருந்தனர். இவர்கள் இங்கு ஊருக்குள் செல்ல காத்திருக்கும் வேளையில் அசுரர்கள் பதக்கத்தை ஊருக்குள் விட்டுச் சென்றதையும் அதன் மூலம் அவர்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்ததை பற்றியும் கலந்தாலோசித்துக் கொண்டிருந்தனர். அப்போது கார்க்கோடையனிடம் மதிநாகசுரன், ஆசானே, நான் வேண்டுமென்றெல்லாம் பதக்கத்தை விட்டுவிட்டு வரவில்லை. அந்த பதக்கம் இப்படி ஒரு வாய்ப்பை நமக்கு அளிக்கும் என்று நான் எண்ணி கூட பார்க்கவில்லை. அது காணவில்லை என்றதும் கஷியில்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணி சென்று பார்த்தேன். ஆனால் அது அங்கு இருக்கவில்லை. சரி, வேறெங்கோ தவறவிட்டிருப்பேன் என்று அதை அடியோடு மறந்திருந்தேன். இன்று அங்கே நடந்த நிகழ்வை எங்களுக்கு நீங்கள் தெரிவிக்கும் வரை அதை நினைத்தால் இன்னமும் என் மேனி சிலிர்க்கிறது. மதிநாகசுரா, உன் மேனி சிலிர்க்க வேண்டிய அவசியமேதும் இல்லை. அந்த பதக்கம் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது என்று உனக்கு தெரியாமல் இருப்பதில் எனக்கு எந்தவித ஆச்சரியமும் இல்லை. ஏனெனில் அதை பற்றி நான் உன்னிடம் இதுவரை கூறியதும் இல்லை. அந்த பதக்கத்தின் பெயர் சுக்கிரகுரு என்பதாகும். அதை அவ்வளவு நேர்த்தியாக வடிவமைத்து அதற்குள் அவ்வளவு சக்தியை வைத்து நமக்கு முன் வாழ்ந்த உன் பாட்டனாருக்கு நமது அசுரகுரு சுக்கிராச்சாரியார் வழங்கியது. அது பின் உன் தந்தை பலியிடம் வந்தது. எனது தலைவர் பலி போர் புரியும் தருவாயில் நான் உங்களை கூட்டிக் கொண்டு தப்பிக்க நினைக்கையில் தனது அடுத்த வாரிசுகளுக்கு உதவட்டும் என்று கழுத்திலிருந்து கழற்றி என்னை நோக்கி வீசி எறிந்தார். அதை நான் எடுத்துக்கொண்டு உங்கள் அனைவரையும் காப்பாற்றி நமது பாதாளபுரிக்கு பத்திரமாக சேர்ந்ததும் உன் கழுத்தில் போட்டுவிட்டு உன்னையும் பத்திரமாக பார்த்து கொள்ள சொன்னேன். நீ தவறவிட்டதும் நமது நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏனெனில் இப்போது அந்த 4 நீர்த்துளி பதக்கங்கள் ஒன்றாக இணையாதவாறு நமது குரு அந்த நரன் கோதகனை ஏவியுள்ளார். அவன் மட்டும் அதை செய்துவிட்டால் வெற்றி நமதே. அதை அவன் செய்வானா ஆசானே? பொறுத்திருந்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும் மதிநாகசுரா. அந்த காரியத்தை எண்ணி ஒன்றை நீ மறக்கிறாய். எதை மறந்தேன் ஆசானே? அந்த நீர்த்துளி பதக்கத்தை நரன்களிடமிருந்து தட்டி பறிப்பது என்ற யோசனையிலும் அதற்காக சாம்பினிகளை மீண்டும் நரன்களாக மாற்ற வேண்டி நம் சிம்பா தவம் மேற்கொள்வதிலும் நமது சிந்தனையும் செயலும் போனதே அன்றி அந்த பதக்கத்தை பற்றி நானும் மறந்தே போனேன். ஆனால் நமது குரு நமக்கு நல்வழி காட்டியுள்ளார். அவர் என்றுமே நமது இனத்திற்கு நல்வழிகளையே காட்டியுள்ளார். ஆனால் அதை பலர் ஏற்று நடந்தாலும் சிலர் புறக்கணித்து அவர் தம் விதியை முடித்து கொண்டார். என்ன செய்ய? அப்படியா? எவர் அப்படி ஒரு செயலை செய்தது ஆசானே? வேறு யார்? உன் பாட்டனாரின் தந்தை முதல் மகாபலி மற்றும் உன் தந்தை 4ஆம் மகாபலி. இவ்விருவரும் சுக்கிராச்சாரியார் சொல் பேச்சு கேட்காததால் பல விபரீதங்களை சந்தித்தனர். அப்படியா? அவர்கள் ஏன் குருவின் பேச்சை கேளாதிருந்தனர்? எல்லாம் அவர்கள் நேரம்தான். என்ன செய்ய? சரி, சிம்பாசுரன் தவத்தை முடித்து கொண்டு வரட்டும். அதற்குள் நீ சென்று அந்த பதக்கத்தை கஷியிலிருந்து எடுத்து வா. அந்த கோதகனை கண்காணிக்க அது மிகவும் உதவும். சென்று எடுத்து வா. ஆகட்டும் ஆசானே, இப்போதே கஷிக்கு சென்று சுக்கிரகுரு பதக்கத்துடன் வருகிறேன். இதுதாங்க அத்தியாயம் 26, பதக்கமும் விளக்கமும். இப்போ அந்த பதக்கம் தவறி போனது அசுரர்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. அதை எடுக்கிறதுக்காக மதிநாகசுரன் கஷிக்கு வரப்போறார். இந்த பக்கம் கோதகன் அந்த நீர்த்துளி பதக்கத்தை எப்படி எடுக்கிறதுங்கிற சிந்தனையிலேயே இருக்கார். அதை எப்படி தடுப்பது என்ற சிந்தனையில் இருக்கிறார் கேசவன். அந்த நீர்த்துளி பதக்கத்தை கோதகன் எடுக்கிறானா? இந்த சுக்கிரகுரு பதக்கத்தை எடுக்க வரும் மதிநாகசுரன் அதை எடுத்து செல்கிறானா என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு காத்திருக்கவும் என்று பணிவன்புடன் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி பார்வதி. நன்றி, வணக்கம்.